முழுக்க முழுக்க இது வந்து டெடிகேட்டடாக 5Gக்கே விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அந்த கருப்பு கலரில் ஆண்டனா இருக்குல்ல, இதுதான் வந்து 5G மிமோ மல்டி இன்புட் மல்டி அவுட்புட் ஆண்டனா. 5Gயோட இதையும் 4Gயோட இதையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பீடை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் கேரியர் அக்ரிகேஷன். இது வந்து உங்கள் ஃபோன்லேயும் நடக்கும், டவரில் ஆண்டனா சைடு எக்யூப்மெண்ட்லேயுமே. 90% ஜியோ டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டவர் எல்லாமே ஃபைபர்லேயே ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்லேயே 90% கவர் பண்ணியிருக்கானா ஜியோக்காரன். 1 கிலோமீட்டர் குறைஞ்சது 3 லட்சம் வேணாம், ஒரு 2 லட்சம் கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேண்டாம். வணக்கம், எல்லாருமே வந்து ஜியோ ஏர்டெல் வோடாஃபோன் வந்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோலாம் கிடையாது. எதுக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ. இவர்கள் கண்டிப்பாக ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் பண்ண தான் செய்வாங்க. இப்போ 10% ஏற்றுறாங்களா, அதுக்கப்புறமும் 6 மாதமோ 1 வருஷமோ அடுத்த டிசம்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படிங்கிற ரீசன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. அந்த காலத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊருக்குன்னு சொல்லிட்டு அடையாளமாக ஒரு டவர் போட்டிருப்பாங்க. அதான் அந்த டவரில் தானே நம்மளுக்கு சிக்னல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஷ்யூம் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்மளை சுற்றி 10 டவர் 15 டவர் மேலே இருக்கும். இப்போ நம்மளுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 10 டவர் இருக்குது. ஒரு நெட்வொர்க் எவ்வளோலாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த நெட்வொர்க்கோட விலையேற்றம் வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே புரிய வரும். உதாரணத்துக்கு டவரை மட்டுமே எடுத்துக்கோம். டவர்னா ஆண்டனா அடுத்த செக்ஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பகமாக நிற்கிது இல்லை, கம்பி இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த டவர் அமெரிக்கன் டவர் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ATC அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்போம். வீடியோ முடிச்சதுக்கப்புறம் என் காலத்தோட பார்த்துக்கோங்க. இந்த கம்பெனியும் ஜியோ வாங்கி போட்டான். ஆக மொத்தம் செலவு நம்பர் 1னா ஏற்கனவே அவங்ககிட்ட டவர் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி இருக்குது. இப்போ அமெரிக்கன் டவர் கம்பெனியும் அவன் விற்றுட்டு போனதுனால வாங்கி போட்டான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டவரில் வைக்கிற ஆண்டனா. இந்த ஆண்டனாவில் என்ன செலவு அப்படின்னா, ஒரு டவர்னா ஆண்டனா இருக்க தான் செய்யும். இந்த ஜியோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மிமோசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து தனியாக டெடிகேட்டடாக வேறு ஒரு வீடியோவாக பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எல்லாமே ஒரே கலவையாக இந்த வீடியோவில் பப்ளிஷ் பண்ணுறோம். மிமோசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒயர்லெஸ் ஆண்டனாவை தயாரித்து கொடுக்குறது தான் இவங்களோட வேலை. பாயிண்ட் டு பாயிண்ட் ஆகட்டும், எண்டு கஸ்டமர் ஆகட்டும், ஏர் ஃபைபருக்கான ஆண்டனா ஆகட்டும், எல்லாமே தயாரித்து கொடுக்கறது தான் இந்த மிமோசா கம்பெனி. இவன் வந்து இந்தியன் கம்பெனி கிடையாது, அமெரிக்கன் கம்பெனி. இவனையும் வாங்கி போட்டான் இந்த ஜியோக்காரன். அதான் சொல்லுவாங்கள்ல, ஒன்றுத்தையும் விட்டு வைக்கிறதுல எல்லாமே தின்னு தீத்தரன்னு சொல்லுவாங்களா, அதுமாரி இதையும் வாங்கி போட்டான் இந்த ஜியோக்காரன். $60 மில்லியன் ஏகப்பட்ட ஒரு 500 கோடி. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். ஆக்சுவலாக அமெரிக்கன் டவர் கம்பெனியை பினாமியாக வாங்கி போட்டது ஒன்று இருக்குது. அடுத்தது ஆண்டனா செக்ஷனில் வந்து ஆண்டனால மிமோசாவையும் வாங்கி போட்டான். ஆக மொத்தம் செலவு நம்பர் 2வா. இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் அவங்களுக்கு லாபம் தருமான்னு கேட்டால் கிடையாது. எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா அவங்ககிட்டையும் ஏற்கனவே ஓன் இன்ஃப்ராவே இருக்குது. சின்ன ஸ்மால் செல், அதாவது பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மேலே சின்னதாக டவர் இருக்கும்ல, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அதையும் அக்வயர் பண்ணியிருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோக்காரன் தான். எல்லாருமே தனித்தனியாக இருந்தாங்க. நீ எல்லாம் ஏன் தனியாக இருக்க, வா நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி போட்டான். அப்போது 2 செலவுமே லாங் டேர்ம் செலவாக தான் பார்க்கப்படுது. அடுத்தது ஒரு டவருக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல். அந்த சிக்னல் வந்து ஃபைபரில் போகும், இல்லை அப்படின்னா ஒயர்லெஸில் ரவுண்டாக ஆண்டனா இருக்கும்ல அப்படி போகும். ஃபைபரில் போச்சு அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 3 லட்ச ரூபா வச்சு குறைஞ்சது செலவாகும். 3 லட்ச ரூபா என்னென்னா பைப்பு, ஒயரு, அப்புறம் குழி பறிச்சு போடுவாங்க, JCB, அப்புறம் லோக்கலில் வாங்குகிற பர்மிஷன், லோக்கலில் கவனிக்க வேண்டியவங்களா கவனிக்கணும், இதெல்லாமே இருக்குல்ல. இப்படிப்பட்ட இந்த செலவெல்லாம் சேர்த்து 1 கிலோமீட்டருக்கு 3 லட்சம் ஆச்சு மினிமம் ஆகுது ஒரு டவருக்கு ஃபைபரில் சிக்னல் கொடுக்கறதுக்கு. இந்தியாவில் இருக்கிற 90% ஜியோ டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90% டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டவர் எல்லாமே ஃபைபர்லேயே ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்லேயே 90% கவர் பண்ணியிருக்கானா ஜியோக்காரன். 1 கிலோமீட்டர் குறைஞ்சது 3 லட்சம் வேணாம், ஒரு 2 லட்சம் கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேண்டாம். ஒரு 1 லட்சம் வச்சுக்கோங்க, கேமராமேன் ஆசைப்படுறாரு. 1 கிலோமீட்டருக்கு 1 லட்சம் வச்சுட்டா கூட இந்தியா முழுக்க 90% ஃபைபர்லேயே கவர் பண்ணிட்டானா ஜியோக்காரன். அப்போது எவ்வளோ கிலோமீட்டர், 1.5 மில்லியன் கிலோமீட்டர் வந்து ஃபைபர் வச்சுருக்கானா. 15 லட்சம் கிலோமீட்டர், 15 லட்சம் இன்ட்டு 1 லட்சம், அவ்வளோ மேக்ஸில் வீக்காக 15,000 கோடியா? நமக்குலாம் அவ்வளோ இது கால்குலேஷன் பத்தாது. 5-3 எவ்வளோ சொல்லு? 10 லட்சம் 10 லட்சம்னா இன்ட்டு 1000 போட்டு எவ்வளோ வருது? ப்ரோ கணக்கே தெரியாது ப்ரோ.
10 லட்சம் 1000 போட்டாவே 10,000 கோடி ப்ரோ. நான் 4 ஜீரோக்கு மேலே போனேன், 5 ஜீரோக்கு மேலே போனாவே எனக்கு தெரியாது ப்ரோ. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா அருமைக்கிட்ட முண்டங்களா. ஜியோ கிட்ட 1.5 மில்லியன் 15 லட்சம் மில்லியன் வந்து ஃபைபர் வந்து வச்சிருக்கானா. 1 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம்னா 15 லட்சம் கிலோமீட்டருக்கு லட்சங்கள் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட அண்ணாச்சி வசூல் பண்ணாமே விடுவாங்க. ஃப்ரீயாக கொடுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரேட் இன்க்ரீஸ் பண்ணி அதெல்லாம் வசூல் பண்ணி தான் விடுவாங்க. ஒயர்லெஸில் கொடுக்குறேன் அப்படின்னா ஒயர்லெஸ்லையும் அப் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஜிபிஎஸ் வரைக்கும் அப் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 50,000லேருந்து 1 லட்சம் ஆச்சு ஒரு டிவைஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த ஆண்டனாவே விமோசாங்கிற கம்பெனியை வாங்கி போட்டான் ஜியோக்காரன். இந்த பார்க்கில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நெட்வொர்க் வந்து 5Gக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மைக் ஏன்டா கிட்ட வச்சு பேசுங்க அப்படின்னா கேட்குதா, பாட்டு கேட்குதா, மானே தேனே பொன்மானேன்ட்டு. அதனால தான் யூடியூப்காரன் காப்பிரைட் கொடுத்துருவோம். இந்த வீடியோ கஷ்டப்பட்டு நாங்கள் ராதிக்குள்ளே புதருக்குள்ளே பூந்து எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக காப்பிரைட் கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ நமக்கு பின்னாடி ஒரு சைட் இருக்கும், அது வந்து ஜியோ சைட்டு. அந்த டவரில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இது வந்து டெடிக்கேட்டடாக 5Gக்கே விட்ருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அந்த கருப்பு கலரில் ஆண்டனா இருக்குல்ல, இதுதான் வந்து 5G மிமோ மல்டி இன்புட் மல்டி அவுட்புட் ஆண்டனா. இது வந்து ஒரு ஏஐ ஆண்டனா அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த ஆண்டனாவை பாருங்கள், இது வந்து டெடிக்கேட்டடாக 5Gக்கு செப்பரேட்டடாக ஒரு பேண்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்ருக்கான். இந்த ஆண்டனா மட்டும்தான் அந்த டவரில் இருக்குது. மேலேயே அதே கருப்பு கலரில் இருக்குது, சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது. சைடில் வெள்ளை கலரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யூபிஆர் ஏர் ஃபைபருக்காக, அதை விட்டுருங்க. இந்த ஒரு சைட் எடுத்தால் இது 4Gயே கிடையாது, இதில் முழுக்க 5Gக்கு மட்டுமே டெடிக்கேட்டடாக டவர் போட்டிருக்கான். இந்த லொக்கேஷனில் இருந்து நம்ம இன்னும் மூவ் ஆன் ஆகி முன்னாடி ஊருக்குள்ளே போகும். அப்படி போகும்போது 5G சைட்டு 4G + 5G மிக்ஸ் பண்ணிலாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த சைட்லாம் போக இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு டவர் இருக்குல்ல, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 5G சைட் தான். அந்த கருப்பு கலரில் ஒரு ஆண்டனா நீட்டமாக இருக்குல்ல, அதுவும் 5Gக்கு டெடிக்கேட்டடாக விட்ருக்கான். அதுக்கு பக்கத்தில் ஒரு காக்கா மாரி உட்காந்துருக்கு, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5G தான். அந்த காக்கா உட்காந்துருக்க டவர் வந்து நார்மல் 5G. பக்கத்தில் இருக்கிற பெருசாக கருப்பு கலரில் இருக்குல்ல, அது வந்து டெடிக்கேட்டட் 5G. ஒரு நெட்வொர்க்னு எடுத்துக்கிட்டால் ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல், வோடாஃபோன் 4 நெட்வொர்க் தான். ஆனால் நமக்கு பின்னாடி இப்போ எத்தனை டவர் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்ணு கெட்டின தூரம் 1 2 3 4 5 அப்படியே இந்த பக்கம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 4 டவர் இருக்குது. ஆக மொத்தம் ஒரு 9-10 டவர் இந்த இடத்துல இருக்குது நம்மளை சுற்றியே. ஒரு நெட்வொர்க்னு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல் 4 நெட்வொர்க் தான். இங்க பாருங்க, ஓட்ட 2 இருக்கு, அயன் பாக்ஸ் ஒன்று தானே இருக்கு, இன்னொன்று எங்க? இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டவர் தான். இது வந்து ரிலையன்ஸ் ஆர்காம் இருக்குல்ல, பழசு இருக்குல்ல, அவர்களுடைய டவர் இது. இந்தமாரி டவர் வந்து ஆர்காம் தான், அதை வந்து ஜியோ வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்டாரை பிரிச்சே வச்சுருப்பான். கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5Gயே டெடிக்கேட்டடாக விட்ருக்கால, அந்த 5G டெடிக்கேட்டட் 5Gக்கு. அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4G 5G ரெண்டுக்குமே டெடிக்கேட்டடாக போட்டிருக்கான். இதுதான் வந்து ஸ்டாண்டலோன் 5G ஜியோ. அது யூபிஆரோட ஆண்டனா இதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது ஸ்பெக்ட்ரம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டவரு, ஆண்டனா, யூஜி, சிக்னல் இப்படி தான் பார்ப்போம். அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பெக்ட்ரத்தோட காஸ்ட்டை நம்ம கண்டுக்கவே இல்லை. இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறதுல வந்து அதிகமாக யார் செலவு பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஜியோ தான். வீட்டுக்குள்ளே இண்டோரில் நல்லா கவரேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 700 MHz ஸ்பெக்ட்ரம் இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரத்தை யாருமே வாங்கலை, ஜியோ மட்டும் தான் வாங்கியிருக்கான். அப்போது அதுக்கான காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். 2 ஸ்பெக்ட்ரம் 700, அதாவது இருக்கிறதுலே லோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமும் அவன் தான் வச்சுருக்கான், இருக்கிறதுலே ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமும் அவன் தான் வச்சுருக்கான். இங்கே எங்கே சிக்னல் கிடைக்கும் சருத்தேன். அப்போது வீட்டுக்குள்ளே எடுக்கிறதுலையும் அவன் தான் இருக்கான். வீட்டுக்குள்ளே எடுக்காமல் அதிகப்படியான ஸ்பீடு, கவரேஜ் கம்மியாக இருந்தாலும் அதிகப்படியான ஸ்பீடில் இருந்தாலும் அதுக்கான ஸ்பெக்ட்ரம் அவன் தான் வச்சுருக்கான். மிடில் இருக்கிற 3300 MHz 5Gலாம் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. வோடாஃபோன் அப்பயே ஸ்லோவாக தான் இருக்கு, அப்படி இருந்தால் ஜியோ ஸ்லோவாக தான் இருக்கு. இது மட்டும்தான் அவங்களுக்கு செலவா அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரமை அவங்க எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் அவங்கள்ட்ட ஒரு செலவு இருக்குது. என்னன்னா கேரியர் அக்ரிகேஷன். ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து 4G இருக்கும், 5G இருக்கும். 4Gலே 1800 MHz இருக்கும், 2100, 2300 பல பிராண்ட் இருக்கும். இப்போ உங்கள் ஃபோன் வச்சுக்கோங்க, ஒரு 40,000 போட்டு ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபோன் வந்து 5G எடுக்குது, 4G எப்படி எடுக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நீங்கள் 5G மட்டுமே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 4G கிடைக்காது அப்படிங்களா இல்லை, உள்ளுக்குள்ளே 5Gயோட இதையும்
4Gயோட இதையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பீடை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் கேரியர் அக்ரிகேஷன். இது வந்து உங்கள் ஃபோன்லேயும் நடக்கும், டவரில் ஆண்டனா சைடு எக்யூப்மெண்ட்லேயுமே நடக்கும். இதில் அந்த ஆண்டனா சைடு எக்யூப்மெண்ட்னு ஒன்று சொன்னல, உதாரணத்துக்கு அந்த டவர் எக்யூப்மெண்ட் வந்து சோனியோ சோனி எரெக்ஷனோ சாம்சங்கோ அப்படி யாரோ ஒரு பிராண்ட் அப்படின்னா அவர்கள் வந்து நெட்வொர்க்காரங்கிட்ட நான் கேரியர் அக்ரிகேஷன் பண்ணித்தரேன், ஒரு கஸ்டமருக்கு வந்து இந்த ஏரியா கஸ்டமர்ஸ்க்கு வந்து 4Gயில் இந்த பேண்டையும் 5Gயில் இந்த பேண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றாவே அந்த செல்ஃபோனை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் காசு வாங்குவான். டவருக்கு மட்டும் கிடையாது, ஆண்டனா மட்டும் கிடையாது, சாஃப்ட்வேர் ரீதியாக அந்த கேரியர் அக்ரிகேஷன் நடக்கிறதுக்கும் செலவு இருக்குது. இந்த வீடியோட கண்டென்ட் என்னென்னா, இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது இது மட்டும் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாது. இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணதை நம்மக்கிட்ட இருந்து அவங்க எடுக்க தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கண்டென்ட். நன்றி, வணக்கம்.